அனைவருக்கும் வணக்கம். சற்று முறையான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு வானிலை இப்படி தான் இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு அப்டேட்டாக சொல்கிறாங்க. அலர்ட் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக அந்த செய்திகள் சொல்கிறாங்க. நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்ட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும். குறிப்பாக இந்த செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் அதிகமானவே மழை பெய்ய வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தி குறிப்பில் மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 10 முதல் 13ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.